கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. வார ஆரம்பத்திலேயே ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்காரு. பாவக தொடர்புகள் தான். வருமான சிந்தனை உங்களுக்கு இருக்கும். அதுல வெற்றியும் கிடைக்கும். சிந்தனை இருந்தா போதுமா? அமாவாசை சந்திரன்னா எண்ணங்கள் வரும், ஜெயிக்காது. கிரக பாவக சுபத்துவ பாவத்துவம் ஒளிதான் ஜோதிடம். 2ஆம் இடத்துல சந்திரன் பௌர்ணமியை நோக்கி போய்கிட்டு இருக்க அமைப்புல இருக்கும் பொழுது உங்களுக்கு வருமானம் நல்லா இருக்கும். குடும்பத்துல ஒரு நிம்மதியான அமைப்பு இருக்கும். கொடுத்த பாக்கியல் வியாபாரிகளுக்கு அவங்க தொழில் சார்ந்து பேசணும், லாபம் கிடைக்கும். விவசாய பொருள் வந்து அவங்க கொண்டு கொடுத்துருப்பாங்கல்ல, விற்பனை பொருளை வந்து கடன் வாடிக்கையாக கொடுப்பாங்கல்ல, அவங்களுக்கு அந்த லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்படி அழகா சொல்லிடலாம். அதுக்கடுத்து 28, 23, 30 3 தேதிகளில் 3ஆம் இடத்துக்கு வருது. உங்க முயற்சி பலிக்கும், வருமானம் வரும். அதை தொட்டு ஒரு முயற்சியை எடுப்பீங்க. பாவக தொடர்புகள் வந்து அப்படியே இருக்கும், நம்ம தான் உணர்றதில்லை. சகோதர அமைப்பு இருக்கும், உங்க முயற்சி பலிக்கும், இல்லறமை நிற்கும். இப்படிப்பட்ட அமைப்புகள் 3ஆம் இட சகோதர ஸ்தானம் அருமையாக இருக்கும். சந்திரன் வருது. அப்போ 3ஆம் இடத்து முயற்சி நீங்க கண்டிப்பா செய்வீங்கன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து மே மாதம் 1, 2 தேதிகளில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல குரு பார்வை கிடைக்குது. கண்டிப்பா கல்வியில முன்னேற்றம், வயசுக்கு தகுந்தவாறு. சில பேர் கல்யாணத்துக்கு பிறகு படிப்பாங்க, அது ரேராத்தான் வரக்கூடிய, அப்படின்னாலும் நல்லா இருக்கும். தாயாருடைய அனுகூலம், தாயாருடைய உதவி கண்டிப்பா கிடைக்கும். இப்போ வாடகை வீடு கட்டி விடுக்கு இல்லை, வாடகை பாக்கி வச்சிருக்காங்க பாருங்களேன், அது மொத்தமாக உங்களுக்கு வரும். நுணுக்கமாக நான் சொல்றேன். வாரப்பலன்கள் வந்து நடுத்தர ஜாதகம் 90% சரியா இருக்கும். இதையும் ஒவ்வொரு வாரம் தான் சொல்லிட்டு தானே வர்றேன். கல்வி சிறக்கும், வாகனத்தை ரிப்பேர் பண்ணிக்கலாம், புதிய வாகனம் வாங்குற எண்ணங்கள் செயல்கள் நடக்கும். வெளியில கடன் ஏதாவது வாங்கி ஒரு வாகனத்தை வாங்கிடலாம். கடைசியில் அப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி வந்து 5ஆம் இடத்துக்கு வருது. 5ஆம் இடம்ங்கிறது வந்து நம்ம சிந்தனை. அப்போ சிந்தனையை நம்ம சிறப்பாக வச்சு நம்ம எண்ணங்கள் வழியாக அதிர்ஷ்டம் செயல்படும். வார கடைசியில் அதிர்ஷ்டம் செயல்படும் சொல்லிடலாம். சரி, 2ஆம் இடத்துக்கு இப்போ ஜென்மத்தில் குரு இருக்காரு, ஓரளவு பரவாயில்லை. 2ஆம் இடத்துக்கு வரும்போது வருமானம் சிறக்கும். இப்போ இருக்கிற குரு அமைப்புல 4ஆம் இடத்துக்கு பார்த்துக்கிட்டனால வீடு, தாயார், கல்வி இந்த விஷயம் நிறைவேற்றா இருக்கீங்க. அது மேற்கொண்டு நல்ல ஒரு அம்சமாக தான் இருக்கும். இப்போ ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேனே, 10ல் சூரியன் இருக்கு. தொழில் செய்கிற எண்ணங்கள் உங்களுக்கு இந்த வாரம் நல்ல செம்மையாக இருக்கும். தொழில் இல்லாத கூட ஏதாவது ஒரு வேலையை பார்க்கணும், ஏதாவது ஒரு நிரந்தரம் இல்லாத வேலையை கூட பார்க்கணும், வருமானத்துக்குங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். 9ஆம் இடத்துல செவ்வாய், சனி இருக்கிறது. தகப்பனாரோட உறவுகளை நம்ம பார்த்துக்கிறணும். தகப்பனார் சொல்லி தட்டக்கூடாது, நல்லதுக்கு தான் சொல்லுவார் அப்பா, தட்டக்கூடாது. நமக்கு எதிரியா இருக்கும். ஜோதிடம் வழிகாட்டும். அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்க வந்து கேர்ஃபுல்லா எடுத்துக்கணும்னு சொல்றது. அவருடைய நலனை அக்கறை காட்டணும். அப்பாவோட பயிற்சி கூடாதுங்க. தெய்வத்தை வழிபடணும். இவ்வளவுதான் உள்ள நமக்கு ஒரு எச்சரிக்கையா சொல்லக்கூடிய விஷயம். அதிர்ஷ்டம் கம்மியாகும் போது தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிற அமைப்பு. கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரமும் சிறப்பாக இருக்கிறது. வாழ்த்துக்கள்.